வணக்கம் நண்பர்களே, நாம இன்னும் பார்க்க போற வீடியோ என்ன வீடியோ அப்படின்னு தெரியும். உங்களுக்கு ஏற்கனவே தம்பனிலேயே பார்த்திருப்பீங்க. பல்லாவரம் சந்தை. சென்னையில சந்தைகளிலே மிகப்பெரிய பழைய சந்தை அப்படின்னு சொன்னா இந்த பல்லாவரம் சந்தை. இந்த பல்லாவரம் சந்தையை பத்தி தான் நாம இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்கிறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். பீச்ல இருந்து தாம்பரம் போற எலக்ட்ரிக் ட்ரெயின்ல ஏறணும் அப்படின்னு சொன்னா திரிசூலம் ரயில்வே ட்ராக்ல இறங்கி வாக்கபிள் டிஸ்டன்ஸ்ல நாம இந்த சந்தைக்கு போறோம். இந்த சந்தையில மிகப்பெரிய பழமையான சந்தைன்னு கூட சொல்லலாம். ஏன்னா வாரம் வெள்ளிக்கிழமை தோறும் காலையில 6 மணில இருந்து இரவு 10 மணி வரைக்கும் இந்த சந்தை நடக்கும். அந்த அளவுக்கு மிகப்பெரிய சந்தைன்னு கூடலாம். சென்னையில இருக்கிற பழைய பொருட்கள் எல்லாமே இங்க கிடைக்கும். நீங்க பழைய பொருள் மட்டும் கிடையாது, புது பொருட்களும் இங்க கிடைக்கும். 5 ரூபாயில இருந்து 50,000 வரைக்கும் பொருட்கள் இந்த சந்தையில கிடைக்கும். வாங்க இன்னைக்கு நம்ம இந்த வீடியோக்குள்ள போகலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துருக்காங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. அப்பதான் நாம் போடுற வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். இங்க நம்ம ஒவ்வொரு பிரிவா போய் நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா கிட்டத்தட்ட 3 கிலோமீட்டர் தொலைவுல இந்த சந்தை நடக்கும். அந்த அளவுக்கு மிகப்பெரிய சந்தைன்னு கூட சொல்லலாம். நம்ம வீட்டுக்கு தேவையான பொருட்கள், எலக்ட்ரிக் பொருட்களா இருந்தாலும் சரி, சில்வர் பாத்திரங்கள் பொருட்களா இருந்தாலும் சரி, கட்டில், பீரோ, ரோலிங் சேர், துணிமணி வகைகள் மிகப்பெரிய அந்த அளவுக்கு ஒரு சீப் அண்ட் பெஸ்டா கிடைக்கக்கூடிய சந்தை அப்படின்னு சொன்னா இந்த பல்லாவரம் சந்தையில மிக அருமையா கிடைக்குங்க. பொருட்கள் மட்டும் கிடையாது, எலக்ட்ரானிக் செல்போன் வகைகளும் சரி, வீட்டுக்கு தேவையான காய்கறிகளும் சரி, புறாக்கள், மீன் வகைகள் சொல்லிட்டே போகலாம். அந்த அளவுக்கு நம்ம இந்த சந்தையில வாங்கலாம். ஆனா நீங்க வாங்கும் போது நீங்க ஒரு பொருளை கேட்டீங்க அப்படின்னா அவங்க அதிகமான ரேட் சொன்னாங்க அப்படின்னு சொன்னா கண்டிப்பா நீங்க கம்மியான விலைக்கு கேட்கணும். அப்பதான் நம்மளுக்கு அந்த பொருள் கிடைக்கும். நீங்க அதிகமா கொடுத்து வாங்கிட்டு வந்தீங்க அப்படின்னு சொன்னா கண்டிப்பா அந்த பொருள் அதுக்கு ஒர்த்தா என்னன்னு தெரியாது. அதனால நீங்க பேசும்போது சரி, மிக கம்மியான ரேட்ல வாங்கி பேசுனீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு அந்த பொருளை வியாபாரிகள் தருவாங்க. ஏன்னா ஒரு அந்த அளவுக்கு ஒரு பழமையான சந்தைன்னு கூட சொல்லலாம். இங்க பாத்தீங்கன்னா செல்போன்ல டெம்பர் ஓட்டுறது 50 ரூபாய், 30 ரூபாயில இருந்து 200 ரூபாய்க்கு ஓட்டுறாங்க. 4 சுடிதார் 200 ரூபாய்க்கு, 3 டாப் 100 ரூபாய்க்கு, ரோலிங் சேர் 1500 ரூபாய். மரச்சாமான்கள் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு மெத்தையோட சேர்த்து மொத்தமா எடுத்தோம்னா கிட்டத்தட்ட ஒரு 2500 ரூபாயில இருந்து 6500 ரூபாய், 8000 ரூபாய், 10,000 ரூபாய் கூட இருக்கு. எலக்ட்ரானிக்ஸ் பொருளை பொறுத்தீங்க அப்படின்னு சொன்னா லேப்டாப், பழைய டிவி, புது டிவி கூட இருக்கு. எல்சிடி டிவி, எல்இடி டிவி, ஸ்மார்ட் டிவி, அந்த அளவுக்கு ஒவ்வொரு பொருட்களுக்கும் பல கடைகள் இருக்கு. ஒரு 4 கடைகள் 5 கடைகள் ஏறி இறங்கணும். கண்டிப்பா ஏறி ரேட் பேசி வாங்கினா கண்டிப்பா நம்ம போய் வாங்க முடியும். நம்ம போனோன்னு எடுத்தோடனே ஒரு கடையில போயிட்டு இந்த ரேட்டை கேட்டு அவங்ககிட்ட வாங்கிடாதீங்க. அது போக நம்மளுக்கு காய்கறிகள், வீட்டுக்கு தேவையான காய்கறிகள் சொல்லி தனியாக இடம் இருக்கு. அந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய சந்தை அப்படின்னு சொன்னா இந்த பல்லாவரம் சந்தை. கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து செல்கிற இடம். அதனால கொஞ்சம் பார்த்து தான் போனோம். துணி வகைகள் சரி, பழைய எலக்ட்ரானிக்ஸ் பொருட்கள், அதாவது வாஷிங் மிஷின், ஃப்ரிட்ஜ், இந்த பொருட்களை நம்ம உடனே வாங்கிட்டு உடனே அங்கனக்குள்ளே ஆட்டோ இருக்கும், அந்த இதுல ஆட்டோல வச்சு உடனே எடுத்துட்டு போயிடலாம். அந்த அளவுக்கு ஒரு முக்கியமான சந்தை கூட. நான் உங்களுக்கு ஒவ்வொரு பொருட்களை பத்தியும் பேசிட்டே இருந்தோம் அப்படின்னு சொன்னா கிட்டத்தட்ட டைம் ஆகிட்டே இருக்கும். கிட்டத்தட்ட 13 நிமிஷம் வீடியோ. இந்த வீடியோ நீங்க ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. ஒவ்வொரு பொருட்களை நான் தனித்தனியா எடுத்திருக்கேன் இந்த வீடியோல. இதை நீங்க ஸ்கிப் பண்ணி கூட கடைசி வரைக்கும் கூட போய் பார்க்கலாம். அந்த அளவுக்கு ஒரு பல்லாவரம் சந்தையில என்னென்ன பொருட்கள் இருக்கு அப்படிங்கறத பத்தி ஒரு மொத்தமான வீடியோ எடுத்திருக்கேன். பழைய சைக்கிள் முதற்கொண்டு இந்த பல்லாவரம் சந்தையில கிடைக்கும். வீட்டுக்கு தேவையான பொருட்கள் எல்லா பொருட்களும் ஏற்றி நீங்க 5 ரூபாயில இருந்து 50,000 வரைக்கும் கூட இந்த பொருட்கள் வாங்கலாம். ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு பழமையான சந்தை. பிளாஸ்டிக் பொருட்கள் 5 ரூபாயில இருந்து 10 ரூபாய், வீட்டுக்கு தேவையான துணி துவைக்க சோப்புல இருந்து பாத்திரங்கள் ஒரு பினாயில் வரைக்கும் கிடைக்கும். வீட்டுக்கு தேவையான அழகு சாதன பொருட்கள் பாத்தீங்கன்னா மீன் தொட்டில இருந்து மீன் வகைகள், கோழி, சேவல், இரும்பு பொருட்கள் பார்த்தா சுத்தியில இருந்து கோடாரி வரைக்கும், வாட்ச் வகைகள் சொல்லிட்டே போகலாம். ஏன்னா அந்த அளவுக்கு இந்த வீடியோல ஏகப்பட்ட பொருட்களை நான் உங்களுக்கு வீடியோவா எடுத்து அப்லோட் பண்ணீங்க. ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. அப்பதான் இந்த வீடியோல உங்களுக்கு முழுமையா ஒரு ஐடியா கிடைக்கும். ஓகே, இங்க நம்மளுக்கு இந்த பொருட்கள் கிடைக்கும், இங்க அந்த சந்தையில போய் வாங்கினா நம்மளுக்கு இந்த பொருட்கள் இங்க போய் வாங்கலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா கிடைக்கும். இந்த வீடியோ போய் பார்த்துட்டு கண்டிப்பா நீங்க இந்த சந்தைக்கு போய் ஒரு பொருளையாச்சும் கண்டிப்பா வாங்கிட்டு வருவீங்க நான் நம்புறேன். கண்டிப்பா இதுக்கு அடுத்து வர்ற வீடியோ ஃபுல்லா உங்களுக்கு ஈஸியா கண்டினியூ ஆகும். அதனால இந்த வீடியோவை நீங்க ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. இதே போல இன்னும் பல வீடியோக்கள் கண்டிப்பா நான் உங்களுக்கு இன்னும் வர்ற காலங்கள்ல கொண்டு வர இருக்கேன். அதனால இந்த வீடியோ கண்டினியூவா தொடர்ந்து பாருங்க. இது போல இன்னொரு வீடியோல உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி ஃப்ரெண்ட்ஸ்.
இருக்கும்.